Hi guys, இதுதான் காவா ஐலாண்ட். கரெக்டாக ஈவினிங் 3 o'clock மேலே இங்கே ரீச் ஆனீங்கன்னா இங்கே இது ஊஞ்சலெல்லாம் கட்டி விட்டுருக்காங்க. அப்படியே ஆடிட்டு பார்த்தீங்களா மலையை உருட்டிட்டு மேகம் போயிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ணலாம் ஒன் டே ட்ரிப்பில். ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம ஒன் டே ட்ரிப்பாக எங்கே வந்திருக்கோன்னா பாலக்காட்டில் இருக்க மொளப்லா டேம் தான். நம்ம லாஸ்ட் டைம் வால்பாறை, அதிரப்பள்ளி, செராய் பீச் இங்கெல்லாம் சுற்றி பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இன்னைக்கு ஒன் டே ட்ரிப்பாக கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் தாங்க. இங்கே வந்தீங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். நான் என்னோட வீக்கெண்ட் பக்கத்தில் எங்கேயாவது போகலான்னு பிளான் பண்ணல. மொளப்லா டேம் 50 கிலோமீட்டர் தான், 1 ஹவரில் ரீச் ஆகிட்டு கோயம்புத்தூர் டு பாலக்காடு. மொளப்லா டேம் ரொம்பவே அழகாக இருந்தது. ப்ரீ வெட்டிங், போஸ்ட் வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வாங்க. நான் போன அன்னைக்கு கூட ஒரு கப்புள்ஸ் இங்கே ஃபோட்டோ ஷூட் பண்ணிட்டு இருந்தாங்க. இங்கே ரோப் கார் அப்புறம் போட் ரைடிங் இருக்கிறங்காட்டி சூப்பராக இருக்கும். போட் ரைடிங்கும் ரோப் காரும். அதுவும் நீங்கள் போகிற அன்னைக்கு டேம்லேருந்து தண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா ரோப் காரில் போகும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பார்க்கில் குட்டீஸோட என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபேமிலியோட ஒன் டே ட்ரிப் செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். வீட்டில் உட்காந்துட்டு இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் தேய்க்கிறத விட இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பாட் போய் அங்கே பறவை பார்த்துட்டு இருக்க சுகமே வேறு லெவலுங்க. அதுவும் இந்த ரோப் கார்லேருந்து இந்த டேம் பார்க்கையில் அவ்வளோ அழகாக இருந்தது இந்த வியூ. நான் போன அன்னைக்கு மட்டும் டேமில் தண்ணி ஓப்பன் பண்ணியிருந்தாங்கன்னா வைங்க ரொம்பவே சூப்பராக இருந்திருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த போட் ரைடிங்கும் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் கேரளாவில் கிடைக்கிற ஃபிஷ் கறி வேறு லெவல் இருக்கும். மலப்லா டேமுக்கு வெளியவே நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் ஒரு நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். கேரளா மலப்லா டேம் ஃபிஷ் கறி ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மலப்லா டேமுக்கு பேக் சைடு காவா ஐலாண்ட் ஒரு பிளேஸ் இருக்குங்க. இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரியே ஆயிடுச்சு. இப்போது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. வாங்க இதை பற்றி பார்க்கலாம். ஹாய் கைஸ், இதுதான் காவா ஐலாண்ட். மலப்லா டேம்லேருந்து நீங்கள் ஒரு 8 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பிளேஸை விசிட் பண்ணலாம். பார்த்தீங்களா அப்படியே மேக்லாம் மலையை உரசிட்டு அப்படியே ஒரு அழகான வியூங்க. இயற்கையோட ஒன்றி இருக்கு. ஒன் டே ட்ரிப் கோயம்புத்தூர்லேருந்து நீங்கள் என்ஜாய் பண்ணோம்னா கண்டிப்பாக இந்த பிளேஸை தவறாமல் விசிட் பண்ணுங்க. அவ்வளோ நல்லா இருக்கு, ஒர்த்தான பிளேஸ்னு சொல்லலாம். இங்கே அப்படியே ஆற்றங்கரையில் என்ஜாய் பண்ணிட்டு இங்கே பார்த்தீங்களா மரத்தோரமாக ஊஞ்சல் கட்டிட்டு இருக்காங்க. அதை சாயாக ஆடிட்டு பக்கத்துல ஹோட்டல்ஸ் நிறைய இருக்குங்க. அங்கே நம்ம கூட ஒரு பிரியாணி கூட சாப்பிட்டு இந்த டே என்ஜாய் பண்ணலாம். அவ்வளோ தரமான பிளேஸாக இருக்கு இந்த காவா ஐலாண்ட். நான் இங்கே இதான் ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறேன். அடிக்கடி நான் இங்கே வரலான்னு எனக்கு தோணுது. அந்த மாதிரி அவ்வளோ நல்லா இருக்கு. பார்த்தீங்களா அப்படியே ஜாலியாக சாயங்காலம் அப்படியே கால் மேலே கால் போட்டு உட்காந்துக்கலாம் போல இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னா மிஸ்டர் ட்ரிப்மேன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்போ தான் நான் மேலும் அடிக்கடி வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். Thank you people. Stay tuned to watch my channel.